ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜாதகம் எப்போ பார்க்கணும், அதாவது ஜாதகம் எப்போ பார்க்கணும் என்றால் சும்மா அடிக்கடி பார்க்கக்கூடாது. ஒரு பையில் அதை வச்சுட்டு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கறது அது ஆகாது. எப்போ அதை பார்த்து பரிகாரம் செய்து கொண்டு இருப்பது என்பது பரிகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் ஜாதகம் எப்போ பார்க்கக்கூடாது. எப்போ பார்க்கலாம்னா ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போது ஜாதகம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்காக எப்போவும் பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு ஏன் பார்க்குறேன்னா இது கொஞ்சம் பொருத்தம். அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா, இது கல்யாணத்து பொருத்தம் கூட கோத்திரம்தான் பார்த்தாங்க. ஏன்னா சக கோத்திரம் பொண்ணு கொடுக்கூட, பொண்ணு எடுக்கூட, மாப்பிள்ளை கொடுக்கூட, அது மாதிரி இருக்குது. சக கோத்திரம் கொடுக்கும்போது சகோதர உறவாயிரும். அதனால் கோத்திரம் மட்டும் பார்த்தாங்க. அதன் பிறகு நட்சத்திர பொருத்தம், தினப்பொருத்தம், அதை மட்டும் பார்த்தாங்களே ஒளி இப்போ மாதிரி எதுக்கு அடுத்தால் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் ஒவ்வொரு புதுசாக புக்கெலாம் வருதா, அதை படித்து ஒவ்வொரு பொருத்தமாக சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றி எதுவும் தெரிய போகிறதில்லை. அதை வச்சு நாம் குழம்பிக்கிட்டே இருப்போம். அதனால் ஜாதகம் ரொம்ப பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா நம்ம பரிகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஜாதகம் ஒன்று அவங்க பார்க்குறது நான் குத்தம் சொல்லலை. அவங்க அந்த ரூல்ஸ் தான். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி நடக்கும், இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி நடக்கும், அவ்வளோதான். அதன்படி நடக்குமான்னு பார்த்தா எல்லாருக்கும் நடக்காது. நாம் போய் நீங்கள் இப்படி நடக்கும் சொன்னீங்களே சுவாமி, ஏன் நடக்கலன்னு கேட்டால் எல்லாம் உன் கர்ம உணவுன்றது. எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது ஒழிய ஜாதகத்தின் அடிப்படையில் எதுவும் நடப்பதில்லை. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜாதகத்தை கொண்டு ஜோசியர்கிட்டக்கு போய் நாம் அந்த பரிகாரம் செய்து கொண்டிருந்தால் பரிகாரம் தான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். மங்களானி பவந்து.